இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். மாமா, நீங்க நல்லா தானே இருக்கீங்க? உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? ஏமா திரும்ப திரும்ப எப்படி கேக்குற? என்னம்மா எதுவும் சொல்லாம அமைதியா இருக்க? இல்ல மாமா, உங்க போட்டோவை நான் போன்ல பாத்துட்டு இருந்தப்ப கீழே விழுந்து அது மேல இருந்த கண்ணாடி உடைஞ்சிருச்சு. அதான் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏம்மா, போன் கீழே விழுந்தா கண்ணாடி உடையதான் செய்யும். அதுக்கு பயந்துட்டு இருப்ப? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா. நான் ரொம்ப நல்லா தான் இருக்கேன். ஏங்க என்ன சொல்ற வானதி? எனக்கு ஏதோ பிரச்சனை வரும்னு வானதிக்கு தோணுதான். அதுதான் சொல்லி பயந்துகிட்டு இருக்கா. இங்க நடக்க போறது அங்க அவளுக்கு எப்படி தெரிஞ்சது? வானதி உள்ளுணர்வுலயே இங்க நடக்க போற விஷயத்த புரிஞ்சுக்கிறாளா? வானதிக்கு எதுக்கு திடீர்னு அப்படி தோணணும்? இதுக்கு மேல இந்த ஆள அவகிட்ட பேச விடக்கூடாது. உடனே இந்த பாயசத்தை குடிக்க வச்சிருந்தேன். நீ தேவையில்லாத மனசை போட்டு குழப்பிக்காத. எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். ஐயா, நீங்களே பேசிட்டு இருந்தா எப்படி? அம்மா கிட்டயும் கொஞ்சம் கொடுங்க, அவங்களும் வானதி கிட்ட பேசட்டும். ஆமாங்க, கொடுங்க, நான் அவகிட்ட ஒரு பேசுறேன். நிமிஷம் இருமா, உங்க அத்தை பேசணுமா? வானதி, என்னம்மா, ஏன் உனக்கு அப்படி தோணுது திடீர்னு? இல்ல அத்தை, எனக்கு என்னமோ ஒரு மாதிரியாவே இருக்கு. மாமா கிட்ட என்னால முழுசா சொல்ல முடியல. ஐயா, அம்மா தான் போன்ல பேசிட்டு இருக்காங்கல்ல, நீங்க பாயசத்தை குடிங்கய்யா. சரிம்மா. நீங்க நேரா சாமி ரூம்ல போய் விபூதி எடுத்துட்டு வந்து மாமா நெத்தியில வச்சு விடுங்க. சரிம்மா. என்னங்க, அது கொடுங்க. வானதி உங்களுக்கு உடனே விபூதி வச்சு விட சொல்றா. நீங்க வாங்க. ஐயா, பாயசத்தை குடிச்சிட்டு போங்க ஐயா. இரு கனகா, விபூதி வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா குடிக்கட்டும். நீங்க வாங்க. ஒரு பாயசத்தை குடிக்க வைக்கிறதுக்கு ஏன் இவ்ளோ தடங்கள் வருது? இன்னைக்கு இந்த ஆளை பாயசத்தை குடிக்க வச்சு படுத்த படுக்கையாக்காம நான் விட மாட்டேன். இவங்க வேற சுத்திலாம் போட்டுட்டு இருக்காங்க. நீங்க என்னதான் சுத்தி போட்டாலும் அந்த ஆளுக்கு வந்த ஆபத்தை தடுக்கவே முடியாது. என்னங்க, சாமி கும்பிடுங்க.